ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட பஜாஜோட பல்சர் N150 பைக் இருக்குது. அந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டியோட அவுட்லுக்குன்னு பார்க்குறப்ப ரொம்பவே ஸ்போர்ட்டியாக அட்ராக்டிவாக இருந்தது. இந்த பார்த்தவொடனே ஆளை கட்டி இழுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து பேர்ல் ஒயிட்டு சொல்லி சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்குது இந்த பேர்ல் ஒயிட்டு தான். எனக்கும் பர்சனலி இந்த கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ வண்டியோட சிசின்னு பார்க்குறப்போ 150 சிசி, பைக்கோட ஓவரால் வெயிட்டுன்னு பார்க்குறப்போ 144 kg வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்கு வெயிட்டுன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 14.3 bhp ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க வித் 8500 RPM. அதே மாதிரி மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்க்கும்போது 13.h நியூட்ரல் மீட்டர் கொடுத்துருக்காங்க வித் 6000 RPM. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 2.2 வந்து ரிசர்வில் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டிஸ்க் டைப் இருக்குது, இன்னொன்று டூயல் டிஸ்க் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் தான். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் பிடிக்கும். டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து ஏர் கூலட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக தான் வந்து ஒர்க் பண்ணுது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்வின் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் விடுறோம் அப்படின்ற டைமில் கூட சென்ட்ரல் பிரேக் அந்தளவுக்கு ஒன்றும் டச் ஆகலை. நல்லா ஸ்மூத்தாக தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த பைக்கோட ஹேண்டில்னு பார்க்குறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹேண்டில் பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தது. என்ன வளைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் நமக்கு அது ஓட்ட அது நமக்கு பழகிடும், நார்மலாகிடும். அண்ட் தென் மெயின் கான்செப்ட்டுக்கு வரேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்சனலி எதுனா இந்த கன்சோல். ஸோ இந்த கன்சோல் தான் வந்து பல்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர், இந்த இயரில் வந்து. ஸோ இந்த ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதே சேம் லைக் அதே தான். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்என் இருக்கும். இந்த பக்கம் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டில் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பவர் பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதே தான். ஸோ கன்சோல் வரும்போது அந்த மோடு பட்டனை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம வந்து அது ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு இது கொடுக்கும், லெட்ஸ் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துரும். ஸ்டார்டிங் வெல்கம் இது மாதிரி பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற பெட்ரோலை வச்சு நம்மளால் எத்தனை கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்றது காட்டும். அண்ட் தென் வந்து நமக்கு டைம் காட்டும், எத்தனை கீரில் நம்ம போயிட்டுருக்கோன்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேஷன் வந்து இந்த கன்சோலில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ ப்ளூடூத்தை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், மொபைலில் வந்து பஜாஜ் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அதை நம்ம இந்த மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா கூட அதை நம்ம அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர் வந்து இந்த கன்சோல் வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நைட்லாம் போகிறப்ப இந்த கன்சோலில் ஒரு அந்த லைட் மாதிரி எரியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சினிமேட்டிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மொபைலில் வந்து நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிக்கர் பார்க்கும்போது எனக்கு விண்டேஜ் பைக் ஃபீல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் ஸ்போர்ட்டி பைக்லாம் நம்ம எடுத்தாலுமே அந்த கிக்கர் இருக்குன்றது வந்து நமக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஒரு மாதிரி 90s மெமரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த டூமுக்கு வரும். ஸோ டூமை பார்க்கும்போது நல்லா பீஸ்ட் மாதிரி இருந்தது. அதுவும் அந்த சென்டரில் அந்த லைட் இருக்குது, அந்த ரவுண்ட் லைட் வந்து எனக்கு யூனிக்காக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லைட் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரிஞ்சு ரொம்ப யூனிக்காக ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அது நைட் டைமில் போகிறப்பலாம் ரொம்பவே நமக்கு இந்த லைட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போனாலும் சரி, ஹைவேல போனாலும் சரி, டக்குன்னு பிரேக் பிடிக்கும்போது டக்குன்னு நிற்குது. ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது. என்னடா பிரபாரா எல்லாத்த பற்றி பேசிட்டோன்னு மைலேஜை பற்றி பேசாமல் இருக்கடான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்து அதுக்கு தான் வரேன். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 55 to 60 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 50 to 55 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சொல்கிறாங்க. ஹைவேன்னு போகிறப்ப 52க்கு மேலே தருதுன்னு சொல்கிறாங்க. பட் சிட்டிக்குள்ளே போகிறப்ப 50 தருதுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் எக்ஸாக்டாக நமக்கு அது ஓட்ட தான் நமக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 115 வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு அது தேவையில்லாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாகவே போகும்.
அதே மாதிரி எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்பீடாக போனால் வைப்ரேட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து 80-90 வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வரைக்குமே எங்களுக்கு வந்து அவ்வளோவா வைப்ரேஷன் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகல. நல்லா ஸ்மூத்தாக தான் ட்ராவல் ஆச்சு. பட் எனக்கு கேட்ட அவ்வளோ ஸ்பீட் நம்ம போக தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த 60-70க்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சேஃபாக ஓட்டுறது தான் நமக்கும் நல்லது. ஸோ அதே டைமில் வந்து எக்கனாமிக்கலாகவும் நமக்கு மைலேஜ் நமக்கு சேவ் ஆகும். அண்ட் இந்த பைக்கில் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் கொடுக்கல, ஃப்ளாட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ N160 கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து சீட் பொசிஷன் வந்து நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நாங்களும் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, ஹார்டாலாம் கிடையாது. ஸோ சீட் பொசிஷன்றது வந்து நல்லா ஃபேமிலிக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கோட ஓவரால் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 1,57,000க்கு வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தோணுது என்னென்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு குறைச்சி இவங்க இதை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட சேலும் சரி மூவிங் சரி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அண்ட் இந்த பைக் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு மாதிரி டார்கெட்டடாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இது என்னதான் யங்ஸ்டர்ஸ்க்காக லான்ச் பண்ணாலுமே வந்து ஃபேமிலிக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா i2ன்றது பார்க்குறப்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்போர்ட்டி லுக் இருக்கிற பைக் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இந்த பைக் வந்து கண்டிப்பாக ஃபேமிலிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே டைமில் நமக்கு அட்ராக்டிவாகவும் நல்லா ஸ்போர்ட்டிவாகவும் நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு நம்ம எல்லாருமே சொல்கிற தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பல்சர்னாலே அப்போ இருந்து பொல்லாதவன் படுத்துருந்து நமக்கு எமோஷ்னலாக சென்டிமெண்ட்லாம் நம்ம அட்டாச்சான ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலான்ட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. அண்ட் எப்பவுமே எந்த சுச்சுவேஷனுமே சரி சிரிச்சிட்டே இருக்க ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.